தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூர் ஊராட்சியில் புதிதாக 2 நகர பேருந்து மற்றும் 4 குளிர்சாதன பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் திருவண்ணாமலை அடுத்த வாணியந்தாங்கல் பகுதியில் 41 தொகுதிகளின் 12,000 வாக்குச்சாவடிகளின் முகவர்கள் கலந்து கொண்ட வடக்கு மண்டல பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் திட்டங்களை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும் என திமுக முகவர்களுக்கு அறிவுறுத்தினார். விடுபட்ட தகுதியான மகளிருக்கு இன்னும் 2 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அதிமுகவை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தில் இருக்கிறார் என கூறினார். தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது.